தமிழ் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி வாயிலாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு திருமந்திரத்துல 5ஆம் தந்திரம்ல மந்தத்தரம் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய முதல் பாடலை பார்க்க போறோம். பாடலை முதல்ல வாசிச்சிடலாம். மருட்டி புணர்ந்து மயக்கமும் நீக்கி வெருட்டி வினை அறுத்து இன்பம் விளைத்து குருட்டினை நீக்கி குணம் பல காட்டி அருட்திகள் ஞானம் அது புரிந்தாலே. நம்ம போன பதிவுல திருமந்திர பதிவுல பார்த்திருந்த பாடலுக்கு மிக நெருக்கமான அல்லது அதுக்கு அடுத்த கருத்துக்களை சொல்லக்கூடிய பாடலா இருக்கு. மந்த தரம் அப்படிங்கிறது அருள் சக்தியை அடையக்கூடிய சாதகர்களுக்கான ஒவ்வொரு விஷயங்களை சொல்லி வரக்கூடிய ஒரு இதுல மந்ததரம் ஒரு தலைப்பு. மருட்டி புணர்ந்து மயக்கமும் நீக்கி மனதுல இருக்கக்கூடிய எண்ணங்கள், அந்த ஆன்மால இருக்கக்கூடிய அறியாமையை எல்லாம் நீக்கிய பிறகு என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத அந்த போன பாடல்கள்ல பார்த்தோம். இதுல வந்துட்டு புணர்ந்து அப்படின்னு மருட்டி புணர்ந்துன்ற போது அந்த எண்ணங்கள் எந்த ஒரு விஷயத்துல வந்துட்டு அந்த ஆன்மா ஈடுபட்டு இருக்கோ, அந்த ஆன்மா மாறி இருக்கோ, அந்த நிலைய முதல்ல சொல்றாங்க. உதாரணத்துக்கு அந்த ஆன்மாக்கு ஒரு நல்ல விஷயத்துல ரொம்பவே ஒரு ஈடுபாடாக இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஹரிச்சந்திரனை உதாரணமா எடுத்துட்டோம் அப்படின்னா, ஹரிச்சந்திரன் தன்னுடைய வாழ்நாள்ல உண்மையே பேசணும் அப்படின்ற ஒரு நிலையை எடுத்திருந்தார். அந்த எடுத்திருந்த நிலை வந்துட்டு ஒரு உன்னதமான நிலை. அந்த நிலையில இருந்து மயக்கமும் நீக்கி, இந்த மயக்கம்ங்கிறது மாயை இருக்கக்கூடிய அந்த மாயைகள்ல இருந்து வெளியே நீக்கி அப்படிங்கறது ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். அதே போல என்னதான் எவ்வளவு நல்ல விஷயமா இருந்தாலும் அந்த நல்ல விஷயங்கள்ல இருந்து ஒரு அடி நம்ம பின் எடுத்து வைத்து வெளியே இருந்து பார்க்கக்கூடிய நபராக அந்த விஷயங்களை பார்க்கும்போது அதில் ஏற்படக்கூடிய என்ன செயல்கள், என்ன என்ன அதனால நமக்கு விளைந்திருக்கு, என்ன அஹ், ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய ஒரு நிலை வந்து நமக்கு தேவை. அப்படிங்கிறதுனால அதுல இருக்கக்கூடிய மயக்கமும் சரி, மாயையில இருக்கக்கூடிய இதுல இருந்தும் நம்ம நீக்கி ஒரு வெளியே இருந்து பார்க்கணும். வெருட்டி வினை அறுத்து இன்பம் விளைத்து, வெருட்டி அப்படின்ற போது அவசரமா இதுல இருந்து நீ விலகு, அவசரமா உன்னுடைய இதுல இருந்து நீ இத செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டும் துணியில சொல்வதா இங்க சொல்றாங்க. சொல்லி வினை அறுத்து நீ செய்த வினைகள், அது பாவ வினைகள் எல்லாம் இருக்கலாம், என்ன என்ன காரியங்கள் எல்லாமே நீ செய்த அதுல எல்லாத்துல இருந்தும் அறுத்து இன்பம் விளைத்து. இந்த இன்பம் அப்படிங்கிறது பேரின்பம். அந்த பேரின்பம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, நம்ம அஹ், பேரின்பம்ன்றது எப்படி நம்ம சொல்லக்கூடியது. அஹ், முதல்ல முதல் வரியை இன்னொரு தடவை நம்ம பார்க்கும்போது சில நேரங்கள்ல சிற்றின்பங்கள் அதெல்லாம் தான் நம்ம ரொம்பவே எளிதா அதுல போயிட்டு நம்ம சிக்கிக்குவோம். அந்த விஷயங்களாவே நம்ம மாறிடுவோம். ஏதாச்சும் ஒரு சிற்றின்பம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அதுல வந்து நமக்கு வந்து ரொம்பவே ஒரு அடிக்டிவா மாறக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். அந்த மாதிரி அடிக்டிவா மாறக்கூடிய தன்மை ஏற்படும்போது அந்த சிற்றின்பங்களாவே நம்ம மாறிடுவோம். அந்த சிற்றின்பங்கள் இல்லாம நம்மளால இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வரும். அதே போல சில நேரங்கள்ல பேரின்பத்துல ஒவ்வொரு ஒவ்வொரு உண்மையான விஷயங்களை இது பண்ணும்போது அதுல இருந்து விலகாம அதுவாவே நாம் மாறும்போது அதிலிருந்தும் ஒரு சில நேரங்களில் விலகி வெளியே இருந்து பார்ப்பது நமக்கு இன்னமும் ஒரு பெரிய ஒரு தெளிவை கொடுக்கும். ஸோ இந்த வினைகளை எல்லாம் நீக்கி இன்பம் விளைத்து அந்த பேர் இன்பத்திற்குள் நம்ம அஹ், நிறைந்திருப்பது அந்த இறைத்தன்மையை நமக்கு கொடுக்கும் அப்படின்ற ஒரு இதுல. அதுக்கடுத்து குருட்டினை நீக்கி குணம் பல காட்டி,
போன முறை நம்ம பார்த்தோம். இந்த அறியாமை அப்படிங்கிற விஷயத்துல எல்லாத்துல இருந்தும் நம்மளுடைய அறியாமையை நீக்கி உண்மையான விஷயங்கள், உண்மையான அஹ், நெறிகளையும் எல்லாத்தையும் அருள் சக்தியானது நமக்கு காட்டி ஞானம் அது புரிந்தாளி. இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, எல்லாத்துலயுமே சிறந்த மார்க்கம் அப்படிங்கிறது திருமந்திரத்துல பார்த்தது ஞான மார்க்கம் அப்படிங்கிறதுதான். அந்த ஞான மார்க்கம் எப்படிப்பட்டதுன்னா, நம்ம செய்யக்கூடிய நல்வினைகள், நல்ல நெறிகள், அதை நம்ம தெளிவுற புரிந்து கொள்ளணும். பல மார்க்கங்கள்ல இறைத்தன்மையே நம்ம வந்துட்டு இறையே சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்தும் அதிலிருந்தும் ஒருபடி மேல் சென்று நாம் பார்க்கணும் அப்படின்னா ஞான மார்க்கம் தான் நமக்கு தெளிவை கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் அறிந்து ஆராய்ந்து செய்யும்போது, பின்பற்றும் போது அதில் உள்ள தீவினைகள், நல்வினைகள், நல்ல மிக மிக சிறந்த நல்லவைகள்லயும் என்ன தீயவை ஏற்படலாம் அப்படிங்கிறது நமக்கு எப்ப புரியும் அப்படின்னா, நம்ம ஞான மார்க்கமும், ஞானத்தையும், அதில் உள்ள படிப்பினைகள், அதில் உள்ள ஞான கருத்துக்களையும், ஞான விஷயங்களையும் நம்ம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ, அப்போதான் அந்த ஞானம் ஏற்படும். அந்த ஞானத்துல தான் மிக பெரும் பேரின்பமே நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கும். அப்படிங்கிறது தான் இந்த பாடல் மூலமா சொல்லியிருக்காங்க. எனக்கு புரிந்த அ புரிதலும் அதுதான் இருந்துச்சு. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா பகிர்ந்துக்கோங்க. நன்றி. ரொம்ப சிறந்தது. நன்றி ஜெகனண்ணா. சாரி கார்த்திகேயன். சொல்லுங்க. இல்ல, அதாவது திருமந்திரம் ஞான மார்க்கத்தை தான் குறிக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா? சோ அது உண்மை உண்மைதான் நினைக்கிறேன். ஞானம் வழியா போனாதான் நீங்க சொன்னது கரெக்ட் தான். இப்போ 4 விதமான மார்க்கம் இருக்கு. சரியை, கிரியை, யோகம், ஞானம். இதுல ஏன் ஞானத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு என்னோட அபிப்பிராயம் என்னன்னா, ஐயா சொன்ன மாதிரி, நீங்க சொன்ன மாதிரி, இப்போ நம்ம ஒரு மூடத்தனமான நம்பிக்கை வச்சிருக்கோம் கடவுள் மேல அப்படிங்கிறது பக்தி மார்க்கம். அந்த பக்தி மார்க்கத்துல நம்ம திடீர்னு மூடத்தனமான விஷயங்கள் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகம் இல்லையா? புரிதல் இல்லாம. உதாரணத்துக்கு சொல்லப் போனா, நம்ம நல்ல பக்தியில இருப்போம், நல்ல நிலைமையில இருப்போம், நல்ல ஆற்றலோட இருப்போம். அது நமக்கே புரிஞ்சிருக்காது மேபி. திடீர்னு நம்ம ஒருத்தவங்க மேல கோவப்பட்டு சட்டுன்னு நம்ம ஏதாச்சும் சொல்லிட்டா, அது உடனே நடந்துரும். ஏன்னா அந்த நிலையில நம்ம இருந்திருப்போம். அது நமக்கே புரியல. அந்த ஞானம்ங்கும்போது நீங்க சொல்லும்போது நம்ம அத ஆராய்ந்து பார்த்து, ஓ! நம்ம அந்த நிலைமையில இருக்கோம். நம்ம தேவையில்லாம யார்கிட்டயும் எதையும் சொல்லிறக்கூடாது. யாரோட வாழ்க்கையும் தேவையில்லாம நம்ம மாத்திறக் கூடாதுங்கிற ஒரு புரிதல் நமக்கு வந்துரும். அப்போ இன்னொருத்தவங்க நம்மள அடிக்கும்போது கூட இயேசுநாதர் மாரி நம்ம அமைதியா தான் இருப்போம். ஏன்னா அவன் அறியாமையில செய்றான். இப்ப இதே நமக்கு புரியாம நம்ம அந்த நிலைமையில போய் இருக்கும்போது, அவன் அறியாம செஞ்சாங்கிறதே நமக்கு புரியாம, அவனுக்கு ஈக்குவலா நம்மளும் நான் யாரு அந்த ஈகோ என்பது அதிகமா வந்துரும்னு எனக்கு தோணுது. ஞான மார்க்கத்துல அந்த ஈகோ வராது. ஏன்னா நமக்கு புரிதல் இருக்கு. நம்மனால எந்த செயலும் நடக்கல. இறைவன் மூலியமா அனைத்தும் நம்ம செயல்படுத்துறோம். அதே மாதிரி நம்ம விளைவுகளையும் பார்ப்போம், ஆராய்வோம். இதை நம்ம செஞ்சா இதோட விளைவு என்ன? நல்ல விளைவா? கெட்ட விளைவா? அப்ப இது நம்ம செய்யலாமா? வேணாமாங்கிறதெல்லாம் யோசிச்சு கான்ஷியஸா பண்ணுவோம்னு தோணுது. இது என்னோட கருத்து. ரொம்பவே சிறப்பான கருத்தா இருந்துச்சு. உண்மையும் கூட. அ எப்பவுமே அந்த ஒரு அல்டிமேட்டான மார்க்கம், எல்லா மார்க்கத்த விட சிறந்து நிற்கக்கூடியது ஞான மார்க்கம். அதுல வேறு கருத்தே இருக்க முடியாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். அ யா நன்றி. 1000 கேள்வி இருக்கும். அந்த 1000 கேள்விக்கு விடை கிடைக்கும்போது, நம்ம மனமும் அமைதியாயிடும். விடை கிடைக்காம இருந்தா தான் நம்ம சுத்திட்டே இருப்போம் இல்லையா? ஆமா. கண்டிப்பாக. ஆமா. மிக்க மகிழ்ச்சி ஜெகன். இந்த இது கொண்டு வந்ததுக்கு.
நன்றி, நன்றி கார்த்திகேயன். ரொம்ப நன்றி ஜெகனன். நான் கார்த்திகேயன் அண்ணா. நீங்க பேசிக்கிட்டு இருந்தப்ப எனக்கு ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. திருக்குறள்ல முதல் அதிகாரத்துல கடவுள் ஆழத்துல பகுதியில சொல்லியிருப்பாரு, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னு. ஸோ நீங்க இந்த பாடல்ல திருமண்டலத்திலேயே வினை அறுத்தல் அப்படி சொல்லி சொன்னப்ப, இந்த கார்த்திகேயன் அண்ணா நீங்க வந்துட்டு இந்த அறியாமையால் நாம் சேர்த்து கொண்டிருக்கின்ற இந்த நல்வினை தீவினை அப்படிங்கிற அந்த இருவினை அப்படிங்கிறதுமே வந்துட்டு நம்மளுக்கு சேராது. அப்படிங்கிறது எப்பன்னா ஞான வழியில் தன்னை உணர்தல். இந்த விஷயத்திலேயே இந்த குறள்லயும் அதான் சொல்லியிருப்பாரு, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. யாருக்கு வந்துட்டு இந்த இரு வினைகளும் வந்துட்டு இருக்காது அப்படின்னா, இறைவன் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கா. அந்த இறைவன் வளர்வதற்காக நாம் செய்கின்ற அந்த காரியத்தை சிறப்பாக செய்வது. எப்படி வந்துட்டு அழியக்கூடிய விஷயத்தில் இப்ப ஜெகனண்ணா சொன்ன மாதிரி சிற்றின்பங்கள்ல வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு கொஞ்ச நாள் இருக்கும், கொஞ்ச நேரம் இருக்கும், அது போயிடும். அப்ப அதுல வந்துட்டு நாம வந்துட்டு பொருள் ஈட்டி கொண்டிருப்பது, அதை நோக்கி செலவிடுப்பது, அதை நோக்கி நாம் சக்தியை வந்துட்டு விரயம் செய்வது வந்துட்டு எளிதில் எளிதில் அது நீங்குகின்றது. ஆனால் இறைவனை புரிந்து இறைவனை, அதாவது நம்முள்ளான் இறைவன் என்கின்ற தன்மை இருக்கின்றது என்பதனை உணர்ந்து அதற்கு ஏதுவான பொருளினை சேர்ப்பது. அதற்கு ஏதுவான பொருள் என்பது என்னவென்றால் அன்பு, கருணை போன்ற சுபாவங்களை நாம் வளரச் செய்தால் இது அழியாமல் எந்த பிறவிகளிலும் எப்பொழுதும் நம்முடன் வந்து கொண்டே இருக்கும். இது நாம் புகழ்பட வாழும்படி சென்று அந்த இரு வினைகளையும் நம்முடன் சேராமல் தடுத்து ஒரு வினையும் மற்ற அந்த வினையற்ற ஒரு தன்மையில் நம்மளை ஆழ்த்துகின்றது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு பொருள். திருமந்திரம், திருக்குறள் இது எல்லாத்துலயும் வந்து இந்த ஞான கருத்துகள் ஏகப்பட்டது இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறைய. ஸோ தேங்க்யூ. ரொம்ப நன்றி ஜெகனண்ணா, கார்த்திகேயன். தேங்க்ஸ், தேங்க்ஸ் அற்புதா. நீங்க சொன்ன கருத்தும் ரொம்பவே முக்கியமான ஒரு இதாக இருந்துச்சு. நம்ம நல்வினை தீவினை இரண்டுமே அறுக்கணும், இரண்டுமே நம்ம வந்துட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது, எதுவுமே நமக்கு சேராது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரக்கூடிய விஷயமும் ஞானத்தை பாடையிடமும் அந்த அந்த நிலைய நமக்கு வரும். ரொம்பவே சரியா சொல்லியிருந்தீங்க அற்புதா. தேங்க்ஸ். லவ் இஸ் காட், இயேசுநாதர் சொன்னது. நீங்க அன்பை பத்தி சொன்ன உடனே இதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ நம்ம எல்லாரும் அன்பை தான் கத்துக்க வந்திருக்கோம் இங்க. நம்ம அன்பு வந்து இன்னும் இன்னும் அதிகமாக ஆக ஆக நீங்க சொன்ன அந்த நல்வினை தீவினை ரெண்டையும் இல்லாம பண்ணி இறைநிலை அடைவோம் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு எடுத்துக்கிறேன். எக்ஸாக்ட்லி கார்த்திகேயன். திருமந்திரத்திலே அதான் சொல்லுவாங்க, அன்பும் சிவமும் வேறென்பர் அறிவிலார், அன்பே சிவமாய் ஆவதை அறியிலார். அன்பும் சிவமும், அன்பே சிவமாய் யாரும் இந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு. எல்லாத்துலயும் அந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வந்துட்டு இதுதான் சொல்றாங்க. அதன்படி நாமளும் வந்துட்டு இருப்போம். வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அந்த குணங்களை நாம் வளர்த்து கொண்டே செல்வோம் என்று சொல்லி, வேறென்றும் பதிவுகள் செய்ய இல்லை என்றால் நாம் முடித்துக் கொள்ளலாம். Thanks, everyone. Yeah. Great. See you. நன்றி. நன்றி.